இந்த 11வது மாதத்திலே இந்த நாள்ல ஆண்டவர் சொல்ல, உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆனா அதுக்கு முன்னால நமக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உங்களை நீங்கள் விடுவித்துக் கொள்ளணும். பிசாசு யாரை விழுங்கலாமோ, யாரை அடிக்கலாமோ, யாரை கவுக்கலாமோன்னு வகை தேடி கொண்டு இருக்கிறான். இந்த வருடம் தொடங்கி நம்ம பட்ட பாடுகளை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. அதனால் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், உன்னை நீ விடுவித்துக்கொள். ஏன் ஆண்டவர் நம்மளை விடுவிக்க முடியாதா? அவரால் கூடாதா? ஆனா இங்க தேவனுடைய பிள்ளை, சியோன் என்றால் பரிசுத்தம். சியோன் குமார்த்திய பாபிலோன்ல குடியிருக்கிறவளே அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தம் உள்ளவங்க எங்க இருக்கிறாங்களா? அசுத்தமான இடம், ஆண்டவருக்கு அருவருப்பான இடம். அந்த இடத்துல உனக்கு என்ன வேலை? சியோனே உனக்கு என்ன வேலை? நீ அங்க போய் குடியிருக்கிற. ரத்தத்தினால கழுவப்பட்டவனே, பரிசுத்தமாக்கப்பட்டவனே, உலகத்தோடு ஏன் சேர்ந்து இருக்கிற? அசுத்தமான இடத்துல, பாவமான இடத்துல, கர்த்தருக்கு அருவருப்பான இடத்துல இருக்கிற உன்னை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர், உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு உனக்கு மகிமை வரும்.